இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ரெண்டு பேரும் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன பார்த்ததும் அப்படியே அமைதியாயிட்டீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்ப நாங்க என்ன பேசிட்டு இருக்கோன்னு எங்களை வேவ் பார்க்கணும்னே வந்திருக்க? இங்க பாரு மித்ரா, நீ என்னதான் ஃப்ராடுத்தனம் பண்ணாலும் கடவுள் முன்னாடி நீ போடுற திட்டம்லாம் எதுவுமே நடக்காது. அவகிட்ட இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. ஹே, இப்ப என்ன தேவையில்லாம வந்து எங்க கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு வந்திருக்கியா? உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு நீ போ. இப்படி எல்லாம் பேசினா நான் அப்படியே உங்களை விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சியா? போன பரிகாரத்துல நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் தான் எல்லாத்தையுமே பார்த்தேனே. என்ன என்ன தெரியும்? அப்படி என்ன பார்த்த? கூல் மித்ரா, கூல். இப்ப எதுக்கு நான் சொன்னதை கேட்டதும் பதட்டப்படுற? நீயே உன்னை காட்டி கொடுத்துருவ போல இருக்கே. நான் பரிகாரத்தை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உன்னையே தான் பார்த்துட்டு இருந்தேன். உன் அத்தை பொண்ணு நந்தினி ஒரு பாத்திரத்துல நெருப்பு துண்ட தண்ணியில நினைச்சு எடுத்துட்டு வந்ததையும் பார்த்தேன். அந்த பாத்திரத்தை உண்மையான நெருப்பு துண்டு இருக்கிற பாத்திரத்துக்கு பதிலா மாத்தி வச்சதையும் நான் பார்த்தேன். என்ன பாக்குறீங்க? அப்பவே உங்க ஃப்ராடுத்தனத்தை சொல்லி பரிகாரத்தை நடக்க விடாம பண்ணிருப்பேன். ஆனா கடவுள் விஷயத்துல நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்ல. அந்த அம்மனே பாத்துப்பான்னு நான் பாட்டுக்கு பேசாம இருந்துட்டேன். முதல்லலாம் அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் சொல்லுவாங்க. ஆனா இப்பெல்லாம் வட்டியும் முதலுமா சேர்த்து அப்பப்பவே கடவுள் கொடுத்துடுறாரு. உன் விஷயத்திலயும் அதுதான் நடந்துச்சு. நீ எங்க எல்லாரையும் ஏமாத்தணும்னு நினைச்ச. அதான் அந்த கடவுள் அவரோட விளையாட்ட உன்கிட்ட விளையாடி காட்டிட்டாரு. அந்த அம்மன் சரியான பாடத்தை கத்து கொடுத்துட்டாளா? நீ படிச்சவதான நந்தினி. உன் மாமா பொண்ணுதான் அறிவில்லாம தப்பு தப்பா யோசிக்கிறான்னு பார்த்தா நீயும் அவ கூட சேர்ந்து அவளுக்கு தப்பான ஐடியாவை கொடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்டம் போடுறீங்களே. ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. எந்த விஷயத்த பண்ணாலும் அதை நேர்மையாவும் உண்மையாவும் பண்ண கத்துக்கோங்க. முக்கியமா கடவுள் விஷயத்துல ஏமாத்தினா இந்த முறை புடவை தான் எரிஞ்சது. அடுத்த தடவை நீயே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவ. உன் வேண்டுதல நீ உண்மையா பண்ற பட்சத்துல அந்த கடவுளே இறங்கி வந்து அதை நடத்தி கொடுப்பாரு. உன் எண்ணம் என்னன்னு உனக்கு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. இனிமேலும் இப்படிதான் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சனா அதுக்கான பலனை அந்த அம்மன் கொடுத்துட்டு இருப்பான். நான் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி இதெல்லாம் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல. நீங்கெல்லாம் திருந்தாத ஜென்மங்களாச்சே. என்னமோ பண்ணி எக்கேடோ கெட்டு தொலைங்க.